வெல்கம் டு மேத் ஃப்ரெஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 1.1 இருக்க ஃபர்ஸ்ட் சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கமா ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஏ இது 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பின்னா என்ன, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, -2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, -4 அப்படின்னு சொல்லிட்டு பி கொடுத்துருக்காங்க. அப்போது இதுலேருந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ன ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டூன்னு எழுதிட்டு ஏங்கிறது என்ன 2, -2, 3 அது எழுதியாச்சு. அடுத்து கிராஸ் பி என்னது 1, -4 அதை எழுதியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2வை காமனாக, அதாவது இந்த 1 கூடையும் இந்த -4 கூடையும் பிரித்து எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள் 2, 1 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த 2வை வந்து 2, -4 அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதியாச்சு. அடுத்து இந்த -2வை என்ன பண்ணோம் 1 கூடையும் 4 கூடையும் பிரித்து எழுதணும். அப்போ -2, 1 -2, -4 எழுதலாமா. அடுத்து நான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே எழுதுகிறேன். அடுத்து பாருங்கள் இந்த 3யை வந்து 1 கூடையும் 4 கூடையும் எழுதணும். எப்படி எழுதலாம் 3, 1 3, -4. அப்போது ஏ கிராஸ் பியோட ஆன்சர் என்ன, இதுதான் ஏ கிராஸ் பியோட ஆன்சர். அடுத்து ஏ கிராஸ் ஏ அப்படின்னா என்ன, அதாவது இங்கே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் ஏன்னா என்னென்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இங்கே ஏ கிராஸ் ஏன்னா என்ன பண்ணணும், எழுதுறதே வந்து ஏவோட வேல்யூஸ் மட்டும் தான் எழுதணும். 2, -2, 3. அதே மாதிரி கிராஸ் திருப்பி ஏவோட வேல்யூஸ் எழுதுவோமா. அப்போ 2, -2, 3 எழுதலாமா. சேம் இதே 2வை வந்து இந்த 2, -2 இந்த 3 கூட பிரித்து எழுதணும். எப்படி பிரித்து எழுதலான்னு பார்க்கலாமா. பாருங்கள் 2, 2, 2, -2, 2, 3. நெக்ஸ்ட்டு -2, 2, -2, -2. அடுத்து -2, 3. நான் ஸ்பேஸ் இல்லைன்னு கீழே எழுதுகிறேன், உங்களுக்கு இடம் இருந்தால் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் இந்த 3, அப்போ 3, 2, 3, -2, 3, 3. அவ்வளோதான். அப்போ ஏ கிராஸ் ஏவோட வேல்யூஸு இது தான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதையும் கண்டுபிடிச்சி எழுதலாம் பாருங்கள். இப்போ பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பியை ஃபஸ்ட் எழுதுவோம், ஏவை செகண்ட் எழுதுவோம். அப்போ பிங்கிறது என்ன 1, -4 கிராஸ் ஏங்கிறது என்ன 2, -2, 3 எழுதியாச்சா. இப்போ அதே மாதிரி 1 வந்து என்ன பண்ணலாம் 2, -2, 3 அப்படிங்கிறது பிரித்து எழுதலாமா. அப்போ எப்படி எழுதலாம்னா 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட்டு -4, நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா -4, 2, -4, -2, -4, 3ன்னு எழுதலாம். அப்போது பி கிராஸ் ஏவோட செட் என்னது இதுன்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. ஓகேவா, இதுதான் அங்கே ஃபைண்ட் பண்ண சொல்கிறது. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, பிஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏன்னா இப்படி தனித்தனியாக ஏபி எழுதி நீங்கள் கிராஸ் பண்ணி இப்படி எழுதி கண்டுபிடிக்கிறது தான் ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இதே மாதிரி செகண்ட் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் நான் கலர் மாற்றுறேன், உங்களோட டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு செட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பி கியூன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏவோட செட் இது தான், பியோட செட் இது தான் சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு செட்டில் வந்து பி, கியூன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்கிறதும் பி, கியூ தான். ஓகேவா, பிங்கிறது என்னவாக இருக்கும் பி, கியூ தான்னு சொல்லிட்டாங்க. அதே தான் சேம் ஃபைன் பண்ணோம். என்னது ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஏங்கிறது என்ன பி, கியூ, கிராஸ் பிங்கிறது என்ன பி, கியூ. ஸோ ஓகே, அதே மாதிரி இந்த பியை வந்து இந்த பி கூடையும் கியூ கூடையும் பிரித்து செப்பரேட்டாக எழுதும்போது P,
பி கமா பி, அடுத்து பி கமா கியூ, அடுத்து இந்த கியூ எழுதும்போது கியூ கமா பி, அடுத்து கியூ கமா கியூன்னு சொல்லி நமக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்குதா? அடுத்து என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் ஏ பண்ணணும். இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து ஏவும் பியும் வேறு வேறையாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு வேறு வேறு ஆன்சர் வந்துச்சு. இங்கே என்னவா இருக்குது? ஏவும் பியும் சேம். அப்போ இங்கே ஏ கிராஸ் ஏக்கும் என்னவா வரும்? அதே தான் ஆன்சர் வரும். ஏன்னா பிக்யூ தான் பியும் சொல்லிட்டேன்னா, அப்போ ஏங்கிறது என்ன? பி கமா கியூ. திருப்பி கிராஸ் ஏன்னா பி கமா கியூ. மேலே இருக்கிறதும் பாருங்கள், இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா வரும்? ஒரே மாதிரி தான் வரும். அப்போ மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து கண்ணை மூடிட்டு எழுதிடுங்க. பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூன்னு சொல்லிவிட்டு சேம் அதே செட்டை எடுத்து எழுதிடுங்க. அதே மாதிரி பி கிராஸ் ஏ அப்படின்னா பிங்கிறது என்ன? பி கமா கியூ, கிராஸ் ஏங்கிறது என்ன? பி கமா கியூ. அப்போ ஒரே மாதிரி வருதா எல்லாமே? அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா வரும்? கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அதை எடுத்து எழுதிடுங்க. எப்படின்னா பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. அவ்வளோதான். இந்த செட்டில் இருக்க நம்பர்ஸை கரெக்டாக நம்ம ஏக்கும் பிக்கும் செப்பரேட் பண்ணி நம்ம எழுதினோம் அப்படின்னா போதும், வேறு எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி தேர்ட் சம் பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது கொஷின் கேட்டிருக்காங்க. அது எப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, அதை நான் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக நான் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. தேர்ட் சம் கொஷின் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு எம் கமா என்னு, பி ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நல் செட் அப்படின்னு அர்த்தம். என்னதுன்னா நல் செட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி எம்டி செட் அப்படின்னு சொல்லலாம். எம்டி செட் அப்படின்னா என்னென்னா, அதாவது இந்த ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. சப்போஸ் இங்கே 0 இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே இல்லை தானே, அப்போ அது நல் செட்டு தானே நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ வந்து அப்போ இது வந்து நல் செட் கிடையாது. நல் செட்னால் எப்போவுமே எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒன்றா வெறும் செட் ப்ராக்கெட் மட்டும் போடணும், ஆர் இப்படி எழுதணும். இதுக்கு பேர் தான் நல் செட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி இப்படி எழுதலாம். ஆனால் வெறும் இந்த ப்ராக்கெட் போட்டு இதில் 0 போட்டிங்கன்னா அதுக்கு பேர் நல் செட் கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்காங்க. ஒன்று எப்படி எழுதலாம்? செட் மட்டும் எழுதலாம், ஆர் எல்ஸ் இப்படி எழுதலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, எம் கமா என்னன்னு சொல்லிட்டாங்க. பிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, நல் செட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஓகேவா? செட் மட்டும் எழுதியாச்சு. ஓகே, இப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏங்கிறது என்ன? எம் கமா என்னன்னு சொன்னோமா, கிராஸ் பிங்கிறது என்ன? 0. எப்போவுமே இந்த நல் செட்டு கூட எந்த நம்பர் கிராஸ் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? நல் செட்டாக தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏல நமக்கு நல் செட் கிடைக்காது. ஏன்னா ஏங்கிறது என்ன? எம் கமா என்னு, கிராஸ் திருப்பி ஏங்கிறது என்ன? எம் கமா என்னு. அப்போ இதில் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான். சேம் இந்த எம்மை வந்து இந்த எம் கூடயும் என் கூடயும் செப்பரேட்டாக எழுதணும். எழுதலாமா? எழுதுனா எம் கமா எம், அடுத்து எம் கமா என் எழுதலாமா? அடுத்து இங்கே என் இருக்கா, அடுத்து என் கமா எம், அடுத்து என் கமா என் பிரித்து எழுதியாச்சா? ஓகே, இதுதான் ஆன்சர். அப்போ ஏ கிராஸ் ஏக்கு இதுதான் ஆன்சர். அடுத்து பி கிராஸ் ஏன்னா என்ன எழுதலாம்? பிங்கிறது என்ன? நல் செட். ஏங்கிறது என்ன? எம் கமா என். ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், க்ராஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு செட்டு வந்து எம்டி செட்டாக இருந்தாலும் ஆன்சர் என்னவாக இருக்கும்? நல் செட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போது 3 டிஃப்ரெண்ட், அதாவது ஒரே மெத்தடில் 3 டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுத்தா எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த செட்டுக்குள்ளே எந்த நம்பர் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுடலாம். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியான சம்மு. இதுக்கு பின்னாடி போக 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 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டு பழகி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து மேக்ஸை வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். சும்மா கண்ணில் பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் போய் கன்ஃபியூஸ் ஆகி தப்பு பண்ணுவீங்க. கண்டிப்பாக தப்பாயிடும். ஸோ ரிப்பீட்டடாக அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டே இருங்க. மேக்ஸ் எனக்கு வராது, நான் மேக்ஸில் ரொம்ப வீக் அப்படின்ட்டு இருக்கவங்க இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்க எல்லா சம்ஸையும் வந்து ஸ்டார்டிங்லேயே நல்லா போட்டு பழகிக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வந்து ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். சொல்லி கொடுக்கும்போதே நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி போட்டு பாருங்கள். தயவு செஞ்சு ஒரு ரஃப் நோட் எடுத்து ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் ஆன்சர் போட முடியும்.
இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் 3 சம்மும் பார்த்தோம். செகண்ட் சம் தேர்ட் சம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தயவு செஞ்சு சம்ஸை போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.